Hey Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 21. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயின் கவிதை ரசிச்சிட்டு இருப்பாங்கல்ல, கவிஞர் பாடினது. அதை கேட்டோடனே ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. ஜெலஸ் ஆகி அங்கிருந்து ஹீரோயினை இழுத்துட்டு வந்துடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஹேர் கிளிப் போடல அப்படின்றத நோட் பண்றாங்களா. ஸோ வீட்டுக்கு போனோடனே ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ஹேர் கிளிப்பை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல வந்து உட்கார்ந்து மையரசிட்டு இருக்காங்களா. நம்ம ஹீரோ நிமிர்ந்து பாக்குறாங்க. ஹீரோயினோட தலையில அந்த ஹேர் கிளிப்பை பார்த்தோடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடும். உனக்கு கவிதைலாம் நல்லா பிடிக்குமான்னு கேக்குறதுக்கு, ஆமா அவரு ரொம்ப அழகா கவிதை எழுதுறாரு, அதனால எனக்கு பிடிக்கும்னு ஹீரோவும், அது ஒண்ணும் அந்த அளவு நல்லா இல்லைன்னு ஹீரோயினும், அப்படின்னா நீ எழுதுவியான்னு கேட்க, நான் சின்ன வயசுல என்னென்ன படிச்சிருக்கேன் தெரியுமா, நான் நிறைய படிச்சிருக்கேன், வாழ்வித்தையில நான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன், போர் வீரனா இருக்கேன், நான் எங்கெல்லாம் போறேனோ அங்கெல்லாம் எனக்கு வெற்றி மட்டும் தான் அப்படின்னு தற்பெருமே அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு. அதனால ஆமா நீ நல்ல ஆளுதான், ஆனா கவிதை எழுதுறதுல அப்படின்றாங்களா. ஹீரோ, நான் இன்னும் முடிக்கல, கவிதை எழுதக்கூடிய ஆளையே நான் இங்க கூட்டிட்டு வந்தது உனக்காக. நீ பாட்டி கிட்ட கவிதை நம்ம ஊர்ல எழுதி சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன, ஆனா அதுக்கான ஆளை யார் கூட்டிட்டு வந்தது, நான் தானே. நான் கூட்டிட்டு வரல அப்படின்னா இவ்வளவு நல்ல கவிதை உனக்கு கிடைச்சிருக்குமா அப்படி இப்படின்னு கேட்டோடனே ஹீரோயினும், ஆமா ஆமா கவிதையை விட கவிதை எழுதுறதுக்காக தூண்டி விட்டவங்க தானே ரொம்ப முக்கியம், அதனால நீ சிறப்பான ஆள் அப்படின்றாங்களா. உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. ஹாப்பியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ ஆபீஸ்ல இருந்துட்டு இருக்காங்களா. அப்ப அட்வைசர் வந்துட்டு, ஏய் ஹீரோ, நியூ இயர் வரப்போகுது இல்ல, அதுக்கு கேக் எல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கான பொருட்கள் எல்லாத்தையுமே ஊற வச்சிடலாமான்னு கேட்க ஹீரோ பதிலே சொல்லல. அட்வைசரும், ஹீரோ நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, நான் கேக்க பத்தி கேட்டேன்னு. ஹீரோவும், சரி சரி உங்க இஷ்டம், என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கவிஞர் அவங்களோட கவிதை எழுதி முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் வருது. ஹீரோ உடனே அந்த கவிதையை வாங்கி படிக்கிறாங்க. அது செம்மையா இருக்கு. கவிஞரை கூப்பிட்டு புகழ்ந்து தள்ளிடுறாங்க. கவிஞரும், என்னோட கவிதையை ஹீரோயின் பாட்டா பாடினான்னு வச்சுக்கோயே ரொம்ப நல்லா இருக்கும், ஹீரோயின் இதை பாட்டா பாடுறதுக்காகவே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு அடுத்த செகண்டே ஹீரோக்கு செம்ம காண்டாயிடுச்சு. ஹீரோயின் மான்வேட்டைக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. அவ ரொம்ப பிஸியா இருக்கா, இது அவ கண்ணில் படாம இருக்கதே நல்லது அப்படின்னு. கவிஞரும், நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்ட உடனே அட்வைசர் முறைச்சு பாக்குறாங்க. நம்ம ஹீரோவும், ஆக்சுவலி நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த கவிதை ரொம்ப அழகா இருக்கா, இதை சர்ப்ரைஸா மான்வேட்டை நடக்கக்கூடிய அன்னைக்கு ரீட் பண்ணணும்னு வச்சுக்கோயே இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்காக தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு கவிஞர், ஒரே இடத்துல உங்களோட டேலண்ட் எல்லாமே வேஸ்டா போறது எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆக்சுவலி ரெண்டு ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பாறைகள்ல எழுதின கவிதை ரொம்ப நல்லா இருக்குமா, அது எங்க பக்கத்துல யான் சொசைட்டில தான் இருக்கு, உங்களை நாங்க அனுப்பி வைக்கிறேன், நீங்க அந்த கவிதைகளை படிச்சு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுட்டு அட்மையர் பண்ணிட்டீங்க வாங்க அப்படின்னு அங்க இருந்து துரத்தி விட்டுடுறாங்க. ஹீரோ பொறுத்த வரைக்கும் ஹீரோயினும் கவிஞரும் மீட்டே பண்ணக்கூடாது, அதனால ஊரை விட்டு கவிஞரை வேலை முடிஞ்சதுனால துரத்தி விட்டாச்சு. கவிஞர் அங்க இருந்து போகும்போது வெய் வராங்களா. வெய்யும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்கும்போது தளபதிகளும், என்னத்த கேக்குற, ஹீரோ வேணும்னே இவனை அனுப்பி வச்சுட்டு இருக்கான்னு வெய்க்கு புரிஞ்சிட்டு ஹீரோ ஜெலஸ்ல தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் சுமிக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. அவங்களோட தம்பி சுடுதண்ணி நிறைய கஷாயம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. சுமி சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய எந்த டாக்டருக்குமே என்ன சரி பண்றதுக்கு முடியலையான்னு. அதுக்கு அவங்க தம்பியும், டாக்டர் சரி பண்ண முடியும் தான் சொல்றாங்க, ஆனா என்ன கொஞ்ச நாள் எடுக்கும், நீ ரொம்ப வேகமா சரியாகணும்னு சொல்லிட்டு இருக்கல, அதனாலதான் சரி பண்ண முடியலன்னு. அதுக்கு சுமி சொல்றாங்க, இவ்வளவு டைம் எடுத்துச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்டயாச்சும் மாட்டிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உள்ள ஜெயட்டாயோட ஆட்கள் எல்லாருமே போயிடுறாங்க. சுமிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீ ஜெயட்டாய் தானே, நீ ஒரு விவசாயி மாதிரி மாறு வேஷம் போட்டு என்ன தேடி வந்திருக்க அப்படின்னா என்ன சிறை பிடிக்கிறதுக்காக தானே, என்ன மறுபடியும் என்னோட ஊருக்கே அங்க அனுப்பி என் ஹஸ்பண்டோட ஆசைப்படி என்ன ஒரு சிறை கைதியா வைக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்காக தானே என்ன ஃபாலோ பண்ணி வந்திருக்க, சரி என்ன நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஜெயட்டாய் சொல்றாங்க, ஆக்சுவலி நான் உங்களை தேடி தான் வந்தேன், ஆனா உங்களை சிறை பிடிச்சு கூட்டிட்டு போறதுக்காக வரல, ஆக்சுவலி உங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க இறந்து போறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு பேசினாரு, அவரோட அங்கிள் எப்படியும் உங்களை சிறை கைதி மாதிரி தான் வச்சிருப்பாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியும், அதனாலதான் அதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு படை வீரர்களை உங்களுக்கு தர சொன்னாரு, நீங்க ஒரு சுதந்திர பறவை மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்லியிருக்காருன்னு. இதை கேட்ட உடனே சுமிக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடும். அழ ஆரம்பிச்சுட்டா. ஐயோ, என்னோட ஹஸ்பண்ட் என் மேல ஆசையா தான் பாசமா தான் இருந்திருக்காரு, இந்த அங்கிள் தான் பொய் சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஜெயட்டாயும் சமாதானப்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாங்க, ஆனா இப்போதைக்கு சமாதானப்படுத்துறதுக்கான டைம் கிடையாது. ஹீரோ அவனோட ஊர்ல மான்வேட்டைக்கு எல்லா அரசர்களையுமே கூப்பிட்டுருக்கான். சோ எல்லாருமே அது வழியா பிஸியா இருந்துட்டு இருப்பாங்க, அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணி உங்களை நான் எங்கேயாவது சேஃபான இடத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு. அடுத்த செகண்டே சுமி எழுந்திருச்சு, நீ இப்ப என்ன சொன்ன, வெய் மான்வேட்டையை கண்டக்ட் பண்ண போறான் அப்படின்னா சொன்னேன்னு. ஜெயட்டாயும் ஆமான்னு சொல்றாங்க. உனக்கு இன்விடேஷன் வந்திருக்கான்னு கேட்கும்போது ஆமான்னு சொல்றாங்களா. அப்ப சுமியும், நான் உடனே அங்க போய் ஆகணும்னு
ஜயட்டாயும் இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா என்ன ஆகும், எல்லாருக்குமே நீங்க அங்கதான் இருக்கீங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா சான்பாங் உங்களை சிறைப்பிடிக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சுமி சொல்றாங்க. நான் சானோட ஒய்ஃபா இருந்தா மட்டும்தானே சான்பாங்கால என்ன அரெஸ்ட் பண்ண முடியும்னு. இதை கேட்டோன்னே ஜயட்டாக்கு செம ஷாக் ஆகுது. அப்படின்னா நீ திரும்ப கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு கேக்குறதுக்கு சுமி சொல்றாங்க, நான் உடனே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஏன்னா சான் இருந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. 3 வருஷத்துக்கு நான் அவனுக்காக எதுவுமே சாப்பிடாம கொள்ளாம எல்லாம் விரதம் இருந்த மாதிரி இருக்கணும். ஆனா என்னால இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. ஏன்னா என் ஹஸ்பண்ட் இறந்து போகும்போது பைசோ சிட்டியை என்ன நம்பிதான் விட்டுட்டு போயிருக்காரு. அதை திரும்ப எடுக்கணும் அப்படின்னா நான் இந்த தியாகத்தை பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு திரும்ப கல்யாணம் பண்ண போறத என்னமோ பெரிய தியாகம் மாதிரி சுமி பேசிட்டு இருக்கா. ஜயட்டாய்க்கு ஒண்ணுமே புரியல. நீங்க என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சுமி சொல்றாங்க, ஜயட்டாய் உன்னோட இன்விடேஷன் கார்டை என்கிட்ட கொடுத்துரு. நான் அந்த மான் வீட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு ஹீரோவை எப்படியாவது வளைச்சு போட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயே. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஆதரவுல நான் இருக்கிறதுனால போர் செஞ்சோ இல்லைன்னா எப்படியாச்சும் பேசியோ சான்பாங்க துரத்தி விட்டுட்டு பைசோ சிட்டியை நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்ட் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜயட்டாய்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கார்டை கொடுத்து 50,000 சோல்ஜர்ஸ் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இந்த டோக்கனை வச்சு நீங்க அவங்களுக்கு என்ன ஆர்டர் வேணாலும் போட்டுக்கலான்னு. சுமிக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து நியூ இயரை செலிப்ரேட் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்களோட ஊர்ல நியூ இயரை செலிப்ரேட் பண்ணும்போது நமக்கு தைப்பொங்கலுக்கு எப்படி அரிசி எல்லாத்தையுமே வச்சு ப்ரேயர் பண்றோமோ அதே மாதிரி அவங்க ஊர்லயும் பண்றாங்க, கோதுமைகளை வச்சு. அதுக்காக நம்ம ஹீரோயின் தான் வாழ்த்த படிக்கணும், கடவுளுக்கு தேங்க்யூ சொல்லக்கூடிய அது எல்லாத்தையும் படிக்கணும். நம்ம ஹீரோ என்கரேஜ் பண்ணி ஹீரோயின் அது எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு குழந்தை போயிட்டு நம்ம ஹீரோயினை வாங்க டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. ஹீரோ ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. ஹீரோவும் ஆடு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போயிட்டு டான்ஸ் ரொம்ப அழகா ஆடுறாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. அவங்களோட டான்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. அப்போ நிறைய பசங்க சேர்ந்துட்டு கையில கோதுமைகளை வச்சுட்டு ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ற மாதிரி நிக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு பொறாம வந்துருச்சு. ஓடி போயிட்டு அது எல்லாத்தையும் வாங்கிட்டு நீங்க தள்ளி நில்லுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோயின் வெக்கப்பட்டு கிட்டே அதை வாங்குறாங்க. அப்ப லியாங் என்ன பண்றான், டயோ பக்கத்துல போயிட்டு டயோக்கு கொடுக்குறானா. டயோ நான் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஆனா அப்படின்னு சொன்னோடனே நீ என்ன சொன்னாலும் நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்களா. கியூ கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இப்ப ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மக்கள் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் தேங்க்யூ சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல விதமா அமையணும்னு சொல்லிட்டு சரி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட நம்மளும் போலாம், இந்த இடத்துல ஃபுல்லாவே தொழியா இருக்கு, அதனால நீ என்னோட முதுகுல ஏறிக்கோன்னு. ஹீரோயினும் நான் எப்படி உன் முதுகுல ஏற முடியும்னு. ஹீரோவும் எனக்கு கல்யாணமே பண்ணிட்டேன், முதுகுல ஏற முடியாதா, வா ஏறு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வர லேட் ஆகும்னு. ஹீரோயினும் பரவாயில்ல இருக்கட்டும், நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்றாங்க. சோ ஹீரோ ஹீரோயின் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப ஹீரோயின் தனியா உட்கார்ந்து பனியை ரசிச்சுட்டு இருக்காங்களா. அப்போ அங்க வெய் வராங்க. ஹீரோயின் பனியை ரசிக்கிறத பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். ஹீரோயினை ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹாப்பி நியூ இயர், எனக்காக நீ கிஃப்ட் அனுப்பியிருக்கல அதனால நானும் உனக்கு கிஃப்ட் அனுப்பியிருக்கேன்னு. அதுக்கு ஹீரோயினும் நான் இங்க இருக்க எல்லாருக்கும் தான் கிஃப்ட் அனுப்பியிருந்தேன், நியூ இயர் அன்னைக்கு யாருக்குமே கிஃப்ட் கிடைக்காம இருக்க கூடாது. சரி நீ என்ன கொண்டு வந்திருக்கன்னு கேட்டோடனே வெய் வந்துட்டு நமக்கு தான் ஸ்பெஷலா ஹீரோயின் அனுப்பியிருப்பான்னு நினைச்சா எல்லாருக்கும் அனுப்பினாலா, சரி சரி நம்மளும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நறுமண பொருளை கொடுக்குறாங்க. ஹீரோயினுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அவங்க ஊர்ல இந்த ஸ்மெல் உள்ளது கிடைக்கும், இங்க கிடைக்கலையா, அதனால ரொம்ப ஹாப்பியா அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ வெய் கேட்கறாங்க உனக்கு ஸ்னோனா ரொம்ப பிடிக்குமான்னு. ஹீரோயினும் ஆக்சுவலி என் ஊர்லயும் பனி பெய்யும், ஆனா ரொம்ப சீக்கிரமா அது ஸ்டாப் ஆயிடும், ஏன்னா எங்களுக்கு மழை காலம் உடனே வந்துருமா, இங்க அதிகமா பனி இருக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு. வெய்யும் ரொம்ப நல்லது, ஆக்சுவலி உனக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல நானும் ஹீரோவும் பனி பெய்யுற காலத்துல ரொம்ப ஹாப்பி ஆயிடுவோம். ஏன்னா நாங்க 2 பேரும் சீக்கிரமே எழுந்திரிச்சு ஸ்கூலுக்கு எல்லாம் போக வேண்டாம்ல. அது மட்டும் இல்லாம பனி காலத்துல எங்களை வேட்டையாடுறதுக்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான் தெரியுமா, எதையாச்சும் ஒண்ணு வேட்டையாடிட்டு அது தப்பிக்க வச்சிருவான். எப்ப பார்த்தாலும் நாம தோத்து போற மாதிரியே தான் இருந்துட்டு இருக்கோன்னு. ஹீரோயினும் அவன் ரொம்ப நல்லவன், அதனாலதான் எந்த மிருகங்களையுமே காயப்படுத்தலன்னு வைக்க. அப்ப என்ன கெட்டவன் சொல்ல வரியா அப்படின்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதை வாயை திறந்து கேட்கல. நம்ம ஹீரோயினும் சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு வெய்கிட்ட பாய் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. அதை பார்க்கும்போது வெய்க்கு வந்துட்டு ஐயோ இன்னும் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஃபீலிங்ஸா இருக்கு. இப்போ ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கும்போது டயோ அவங்களோட அசிஸ்டன்ட் எல்லாருமே சொல்றாங்க எல்லாருமே இந்த வருஷம் அவருக்கு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க, நம்ம இந்த ஊருக்குள்ள வரும்போது யாருக்குமே ஒண்ணு பிடிக்காதுன்னு நினைச்சோம், ஆனா இப்ப வர வர எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு. ஹீரோயினும் ஆமா இவங்க எல்லாருக்குமே என்னை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இதே மாதிரியே என்னோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரே கவலையா இருக்கு அப்படின்னு ஹீரோயினோட பிறந்த வீட்டை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ஹீரோயினும் கூப்பிட்டு விட்டுருப்பாங்க லாட்டன் ஃபெஸ்டிவல் நடக்க அங்க வான்னு. ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ என்ன கூப்பிட்டு விட்டியா அப்படின்னு கேட்க
ஹீரோவும் ஆமா மத்தியானமே எல்லா வேலையுமே முடிஞ்சிடுச்சு, இங்க எல்லாருமே லேட்டன் விட்டுட்டு இருக்கதை நான் பார்த்தேன், அதனாலதான் உன்னை இன்வைட் பண்ணனே, உனக்கு இது புதுசா இருக்கும்லான்னு ஹீரோயினும் ஆமா இது என்னதுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும் வா அந்த கடையில போயிட்டு லேட்டன் வாங்கலாம் அப்படின்னு லேட்டன் வாங்குறதுக்காக போறாங்களா. அப்ப அந்த கடைக்காரங்க சொல்றாங்க உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்துச்சு அப்படின்னா அதை இந்த லேட்டன்ல எழுதி வைங்க, அது உங்களுக்கு உடனே நடந்துரும்னு. ஹீரோ கேக்குறாங்க அப்படின்னா இந்த லேட்டன்ல எல்லாரும் எனக்கு அமைதி வேணும், போரே இருக்க கூடாது அப்படின்னு எழுதி வச்சா அதெல்லாம் சீக்கிரமாவே நடந்திருக்கணுமே, போர்லாம் இப்ப இருக்கவே கூடாதுன்னு கடைக்காரங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. ஹீரோயினும் அவரோட பொழப்புல மண்ணை வாரி போட்டுடாத, ஏதாவது 2 லேட்டன் வாங்கிட்டு வா அப்படின்றாங்களா. இப்போ கடைக்காரங்களும் லேட்டன் எடுத்து கொடுக்குறாங்க. மீதி காசு அப்படின்னு கொடுக்க ஹீரோ இல்ல வேண்டாம் வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்களா. கடைக்காரங்களும் இல்ல இல்ல இந்த லேட்டனும் வச்சுக்கோங்க அப்படின்னு இனி ஒரு விளக்க கொடுக்குறாங்க. அதை ஹீரோயின் கிட்ட கொடுத்தோன்னே ஹீரோயின் அதை பத்திரமா எடுத்து வச்சுட்டு அவங்களோட ஆசைகளை எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எழுதி முடிச்சுட்டு நீ இன்னும் எழுதி முடிக்கலையான்னு கேட்டுட்டு ஒத்து பார்க்க ட்ரை பண்றாங்க. ஹீரோயினும் இது நீ பார்த்தா அப்படின்னா என்னோட ஆசை நிறைவேறாம போயிடும், அதனால பார்க்க கூடாது, நீ போய் விடு அப்படின்னு சொல்றாங்களா. ஹீரோவும் சரி ஓகே அப்படின்னா அவங்களோட ஆசையை எழுதி வச்ச லேட்டனை எடுத்துட்டு வராங்க. அந்த நேரத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து லேட்டன் விடுறத பார்த்துட்டு ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்தோடனே இவங்க 2 பேரும் சேர்ந்தே அந்த லேட்டனை விடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு. ஹீரோவும் நீ வீட்டுக்கு போ, எனக்கு ஆபீஸ் போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு. ஹீரோயினும் ஆனா வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னீன்னு. ஹீரோவும் இல்ல இல்ல இப்பதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு, ஒரு வேலையை நான் முடிக்கல, நீ கிளம்பு டான் இவனை கூட்டிட்டு போ அப்படின்னு ஹீரோயினை டான் கூட அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோயினும் இவன் ஏன் அந்த விளக்கையே பார்த்துட்டு இருக்கான், எதுக்காக இங்கே நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோ நீனும் ஆபீஸ்க்கு போகலையா அப்படின்னு கேட்க ஹீரோவும் இப்ப போறேன் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் விட்ட லேட்டனை பார்த்துக்கிட்டே ஹீரோயின் போனதுக்கு அப்புறமா குடுகுடுன்னு ஓடி போயிட்டு தளபதிகள் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லி அந்த லேட்டன் எந்த கரையோரமா ஒதுங்குமோ அங்க போயிட்டு அத்தனை லேட்டனையுமே பிடிக்க சொல்றாங்க. கியூ கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இந்த கை வாளு மட்டை அப்படி பிடிச்ச கை இதை வச்சு தூண்டில் போட்டு லேட்டனை பிடிக்க வச்சுட்டு இருக்கே எதுக்காகடா அப்படின்னு கேட்கறதுக்கு ஹீரோ சொல்றாங்க ஆமா இந்த ஊர் மக்களோட ஆசைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாதானே என்னால அது எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்க முடியும்னு எல்லாருமே கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீ இத்தனை வருஷமா செய்யல, இந்த வருஷம் மட்டும் எதுக்காக செய்யறேன்னு. ஹீரோவும் வாய மூடு அதை எடு அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வச்சுட்டே நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் ரீட் பண்ணாதானே மக்களோட ஆசைகளும் மட்டும் கிடையாது ஹீரோயினோட ஆசையும் அவ என்ன எழுதுறா அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும்னு எல்லாரும் ஹீரோவும் முறைச்சு பாக்குறாங்களா. ஹீரோவும் மறைக்கிறத நிறுத்துங்கடா போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொல்றாங்க. கடைசியா ஹீரோயின் எழுதுனதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அது எல்லாரும் ஆர்வமா போயிட்டு ரீட் பண்றாங்களா. அதுல ஹீரோயின் யான்சு சிட்டி அமைதியா இருக்கணும், இந்த சிட்டிக்கு வெய் சிட்டிக்கு அமைதி கிடைக்கணும், எங்கேயுமே போர் இருக்க கூடாது, என்னோட அப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், என்னோட அங்கிளும் ஆன்டியும் நிறைய காலத்துக்கு ரொம்ப நல்லா வாழணும், பைசியும் டேஷியும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், ஜி நல்லா படிக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே எழுதியிருப்பாங்க. ஆனா ஹீரோன்ற வார்த்தை அங்க இருக்கவே இருக்காதா. எல்லாரும் என்னடா உன் பேரே இல்லைன்னு பார்க்க ஹீரோவும் வாங்க போலாம் அப்படின்னு அங்க இருந்து போயிடுறாங்க. லியாங்கும் ஹீரோ வேற எல்லாரோடதையும் படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்க எல்லாருமே லியாங் சும்மா இருடா, ஹீரோ என்ன நிலைமையில இருக்கான் அப்படின்றதையும் நீ புரிஞ்சுக்கல அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. அந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரூம்ல ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ வராங்க. ஹீரோயினும் நான் பாட்டிக்காக நிறைய கிஃப்ட் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணணும், ஏதாச்சும் உனக்கு ஐடியா இருக்கான்னு. ஆனா ஹீரோ எந்த பதிலுமே சொல்லாம வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் உனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு தொட்டு பாக்குறாங்க. உடம்பெல்லாம் கொதிக்குது, உன்னோட உடம்பு கொதிக்குது, இது நான் டாக்டரை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு தள்ளி போக பாக்குறாங்க. ஹீரோவும் இல்ல டாக்டர்லாம் கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு நான் தரையில 2-3 நாளா தூங்கிட்டு இருந்தேன்ல, அதனாலதான் எனக்கு ஃபீவர் வந்திருக்கு, நான் பெட்ல தூங்கினேன்னா சரியாயிடும்னு. ஹீரோயினும் இதையே ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட சொல்லல அப்படின்னா நான் தரையில தூங்கிருப்பேன்ல அப்படின்னு பெட்ல இருந்து தலைவாணி எடுக்க போறாங்களா. ஹீரோவும் எதுக்காக இப்ப நீ கீழே போகணும் அப்படின்லாம் பேசிட்டு இருக்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. அது மட்டும் இல்லாம நைட்டு ஃபுல்லா நீ என் கூடவே இருந்து எனக்கு மருந்து பார்க்கணும் அப்படின்னு ஆர்டரும் போட்டுடுறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்றாங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுமிக்கு உடம்பு சரியில்லைல்ல, மான் வேட்டைக்கு போகணும் அப்படின்னா உடம்பு சீக்கிரம் சரியாகணும், அதனால டாக்டர்ஸ் எல்லாருமே கொடுத்திருப்பாங்கல்ல மருந்து, அது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல குடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னே அவங்க தம்பியும் சுமி இத்தனை மருந்தையும் ஒரே நேரத்துல நீ குடிச்ச அப்படின்னா உன்னோட குரல் நாசமாயிடும், உன்னோட பாட்டு தான் இந்த உலகத்திலேயே உன்ன ஒரு சிறப்பான ஆளா காட்டக்கூடியது, ஆனா அதையே நீ இப்படி குடிச்சு நாசம் பண்ணிட்ட அப்படின்னா என்ன பண்றதுன்னு கேட்கறதுக்கு சுமியும் இப்ப என்னோட வாய்ஸை விட இடம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் இதை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்னோட உடம்பு சரியாகணும், அதுக்காக என்னோட குரலை இழக்க கூட நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த மருந்து எல்லாத்தையுமே அட் அ டைம்ல குடிச்சிட்றா. சோ இவ ஏதோ பயங்கரமா பிளான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுது. இப்ப காலையில ஹீரோ எழுந்திரிச்ச உடனே எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஈக்காக கூட பதில் சொல்லல. சோ எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டு எழுந்திரிச்சு பாக்குறாங்க. ஹீரோயினை காணாது. இந்த ஹீரோயின் கிட்ட நான் என்ன சொன்னேன், எனக்கு கூடவே உட்கார்ந்துருக்கணும் அப்படின்னு, அவளை காணும் பாரு அப்படின்னு திட்டிட்டே இருக்கும்போது அங்க இருந்து ஒரு சத்தம் கேக்குது. அசிஸ்டன்ட்
டயோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, டயோ எனக்கு தெரியும் லியாங்க உனக்கு பிடிக்கும் அப்படின்னு, ஆனா இருந்தாலும் அவன் கிட்ட இருந்து ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, அவன் தான் உன் பின்னாடி வரணும், நீ அவன் கிட்ட டைரக்டா போயிட்டு உன்னோட லவ் சொல்லிடவே கூடாதுன்னு. இதை கேட்டோடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சா, அதனால கதவை திறந்துட்டு போயிட்டு நீங்க டைரக்டா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத சொல்லல அப்படின்னா அந்த பையனுக்கு எப்படி தெரியும், எல்லாத்தையுமே உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வெளிப்படையா சொல்ல மாட்டீங்களான்னு திட்டிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. டயோக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலி ஹீரோ இதை எதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஹீரோயினும் புதிர் வச்சு அப்பப்பெல்லாம் பேசுவாங்கல்ல, அதுக்காக தான் திட்டி இருந்திருப்பாங்க. இப்ப ஹீரோயின் போயிட்டு என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஒன்னும் இல்ல அப்படின்னு, ஹீரோயினும் நீ ரெஸ்ட் எடுக்கலையா, ஃபீவர் குறைஞ்சிருச்சான்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் ஆபீஸ்க்கு போறேன் அப்படின்னு அங்க இருந்து கோமா போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல பாவம். இந்த பக்கம் டயோக்கு ஹீரோ பண்ணது எல்லாமே வித்தியாசமா தெரியுதுல, அதனால நேரா லியாங்க பார்க்க போயிருக்காங்க. லியாங் கிட்ட ஹீரோக்கு என்னதான் ஆச்சுன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் ஹீரோ நல்லா தானே இருக்கான், இப்பதானே நான் அவனை பார்த்துட்டு வந்தேன்னு. அதுக்கு டயோவும் அந்த மாதிரி இல்லடா, ஹீரோ இன்னைக்கு ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேசின மாதிரி இருந்துச்சு, அது எதுக்காகன்னு கேக்குறதுக்கு லியாங்கும் எப்ப பார்த்தாலும் நீ ஹீரோவை பத்தி கேக்குறதுக்காக மட்டும் தான் அவன் கிட்ட வந்துட்டு இருக்க, நான் உன்கிட்ட எல்லாம் பேச மாட்டேன் போ அப்படின்றாங்க. டயோவும் அந்த மாதிரி கிடையாது, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் தரலாம் அப்படின்னு தான் நினைச்சு வந்தேன்னு உடனே கியூ தள்ளி போயிடுறாங்க. லியாங்கும் டயோவும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இந்த டைமை யூஸ் பண்ணி டயோ மெதுவா ஹீரோக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க லியாகும் ஆக்சுவலி உனக்கு தெரியுமா, நேத்துக்கு நாங்க ஹீரோயின் எழுதினால அந்த லெட்டரை படிச்சோம், அதுல ஹீரோவோட நேமே இல்ல, அதனாலதான் ஹீரோ ஃபீல் பண்ணிட்டான்னு. டயோவும் ஓ அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க. லியாங்கும் என்னோட கிஃப்ட்னு கேட்க கியூ நடுவுல போயிட்டு என்கிட்டே காட்டுங்க அப்படின்னு. அதுக்கு டயோவும் போடா தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு லியாங் கிட்ட நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது உனக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஓடி போயிடுறாங்க. இப்போ லியாங் சொல்றாங்க பாத்தியா அவன் என் மேல ரொம்பவே பாசமா இருக்கான்னு. கியோவும் ஆமா ஆமா பாசமா இருக்கா, உனக்கு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோவை பத்தி நல்லா விசாரிச்சுட்டு போயிருக்கா, உனக்கா அவ கிஃப்ட் தர போறா அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. லியாங்கும் அவ தரவடா அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அதுக்கப்புறமா டயோ வந்து ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொன்னோடனே ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அசிஸ்டன்ட் சொல்றாங்க இந்த தடவை ஹீரோ மேல தப்பே கிடையாது, நீங்க ஹீரோக்காக எதுவுமே எழுதல, அவன் அந்த லெட்டரை ரீட் பண்றதுக்கு அவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கான் அப்படின்னா அவன் ஏதாவது எதிர்பார்த்திருப்பான் தானேன்னு. ஹீரோயினும் ஆமா இந்த தடவை இது ஏன் மேல உள்ள தப்பு தான், அதனால நான் அவன் கிட்ட சாரி கேட்டே ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்களா. ஆனா ஹீரோ சாப்பிட வரவே இல்லை, நைட்டு வரைக்கும் ஆயிடுச்சு ஹீரோ சாப்பிட வரவே இல்லை. அசிஸ்டன்டும் நான் சாப்பாடை ரீஹீட் பண்ணி கொண்டு வரேன் அப்படின்னு ரீஹீட் பண்றதுக்காக எடுத்துட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சா, அதனால அங்க இருக்கக்கூடிய ஒயினை எடுத்து கடன்னு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே அவங்களுக்கு போதை ஏறிடுச்சு. அசிஸ்டன்ட் இப்போ ஓடி வெளியில போறாங்களா, அப்ப ஹீரோ மேல மோதிட்டாங்க. ஹீரோவும் எங்க ஓடிட்டு இருக்குன்னு. அதுக்கு அசிஸ்டன்ட் சொல்றாங்க ஹீரோயின் ரொம்பவே குடிச்சிருக்கா, அவளை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு. ஹீரோ அவ குடிச்சாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அங்க இருந்து ஒரு விளையாட்டு சாதனத்தை கையில வச்சுட்டு நான் குடிக்கலையே அப்படின்னு ஊதி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அவளை யார் இப்படி குடிக்க விட்டது அப்படின்னு அசிஸ்டன்ட் திட்டி விட்டுட்டு ஹீரோயின் பின்னாடியே ஓடாத ஓடாத அப்படின்னு சொல்லிட்டு அலேக்கா ஹீரோயினை தூக்கி போட்டு பெட்ல கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் பெட்ல கூட படிக்க மாட்டேங்கிறாங்க. ஹீரோவும் அசையாத அசையாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் ஹீரோவோட மடியிலேயே படுத்துட்டாங்க. நீ என் மேல ரொம்ப கோவமா இருக்கல்ல, எனக்கு வாட்டர் வேணும், எனக்கு தண்ணி வேணும்னு. ஹீரோவும் இரு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு தண்ணி எடுத்து கொண்டு வந்து குடிக்க வச்சுட்டு போதுமான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் அழுதுட்டே குடிக்கிறாங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க ஆக்சுவலி நீ என் மேல கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும், நான் எழுதின லெட்டர் நீ படிச்சுட்ட, அதை படிக்கும் போது உனக்கு நான் என்னமோ உன்னை லவ் பண்ணல, எனக்கு உன் மேல பாசமே இல்லை அப்படின்னு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆனா எனக்கு உன் மேல நிறையவே பாசம் இருக்கு, எதுக்காக உன்னை பத்தின விஷயங்களை அந்த லெட்டர்ல நான் எழுதல அப்படின்னா நீ என் கூடவே தான் இருக்க. ஆனா என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ பாரு, அவங்க எல்லாரும் என்னை விட்டு தூரமா இருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன், உனக்காக நான் ப்ரேயர் பண்ணல, ஏன்னா நீ தான் என் கூடவே இருக்கியே, எப்பவுமே நான் உன்னை பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி குடி போதையிலே உளறிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினை படுக்க வச்சுட்டு ஒன்னும் இல்லை நான் ஒன்னும் நினைக்கல அப்படின்னு ஹீரோயினை நெத்தியில கிஸ் பண்றாங்களா. நம்ம ஹீரோயின் டக்குன்னு முழிச்சு சிரிக்கிறாங்க. ஹீரோவும் அப்ப நீ தூங்கலையான்னு கேக்குறதுக்கு ஹீரோயினும் நீ என்ன கிஸ் பண்ண அப்படின்னா நீ என்ன மன்னிச்சிட்ட அப்படித்தானே அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிடுறாங்க. இங்க கட் பண்ண அடுத்த நாள் காலையில முழிக்கிறாங்களா. அப்பதான் அவங்க நடந்த எல்லாத்தையும் யோசிச்சுட்டு நான் கிஸ் பண்றது வரைக்கும் தான் உண்மை, அதுக்கப்புறமா நடந்தது எல்லாமே என்னோட கனவா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினை நெத்தியில கிஸ் பண்றாங்களா. அதுல ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துருச்சு, அதனால முழிச்சு எழுந்திருச்சிருக்காங்க. நீதான் நேற்றுக்கு நான் குடிச்சிருக்கும் போது இந்த பெட்டுக்கு கூட்டு வந்தியான்னு கேட்க ஹீரோவும் ஆமா இனி அந்த மாதிரி குடிக்காதுன்னு. ஹீரோயினும் நான் குடிச்சு ஏதாவது தப்பா பண்ணேனான்னு கேட்கறதுக்கு இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா உன்னோட
கழுத்துல ஏதோ ஸ்கிராட்ச் இருக்கே, அது என்னன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ பாக்குறாங்க. அப்பதான் ஹீரோயின் ஸ்கிராட்ச் பண்ணி விட்டது இவங்களுக்கு தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்களா நம்ம ஹீரோயினும். அப்ப இது எப்படி ஸ்கிராட்ச் வந்துச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ எனக்கு வேலை இருக்குன்னு கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயின் என்கிட்ட நகமே இல்லையே, எதை வச்சு நான் ஸ்கிராட்ச் பண்ணிருப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ தளபதிகள் எல்லாருமே ஊரை சுத்தி பாக்குறதுக்காக குதிரை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்களா. அப்ப கியூ வந்து ஸ்கிராட்சை நோட் பண்ணிட்டு இருக்காங்க. லியான் கிட்ட சொல்லி டே அது என்னன்னு கேளுன்னு சொல்றாங்களா. லியான் கேக்குறதுக்கு அது பூனை பரண்டி விட்டுச்சுன்னு சொல்லிட்டு அங்க வந்து ஓடி போயிடுறாங்க. பூனையா, எந்த பூனைடா, சொல்லுடா சொல்லுடா அப்படின்னு எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது செம ஃபன்னா இருக்கு. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிட்ட டயோ போறாங்களா. ஹீரோயினும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்க டயோ சொல்றாங்க எனக்கு லியான் நிறையவே கிஃப்ட் பண்ணிருக்கான், இப்ப நான் அவனுக்கு திரும்ப ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. ஹீரோயினும் அதுக்கு நான் என்ன பண்ணணும், காசு வேணுமான்னு கேட்கறதுக்கு டயோவும் காசெல்லாம் வேண்டாம், ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்த வாங்கிட்டேன் அப்படின்னு ஒரு ரவுண்டா ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. இது என்ன அப்படின்னா போருக்கு சண்டைக்கெல்லாம் போகும்போது நெஞ்சில அடிபடாம இருக்கணும்ல, இதயத்துல அடிபடாம இருக்கணும்ல, அதனால இதயத்தை ஷீல்டு பண்றதுக்காக ஒரு குட்டியான ப்ரொடெக்ஷன் ஷீல்டு கொடுத்துருப்பாங்க. இதை தான் நான் அவனுக்காக வாங்கியிருக்கேன். ஆனா இதுல எப்படி டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்றது எனக்கு தெரியல, இதை நீங்க டெக்கரேட் பண்ணி கொடுப்பீங்களான்னு. ஹீரோயினும் என்கிட்ட விடு அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட் பண்றதுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இப்ப ஈவினிங் ஆயிடுச்சு. ஹீரோ ரூமுக்கு வராங்க. அசிஸ்டன்ட் மட்டும் தான் இருக்காங்க. ஹீரோயின் எங்கன்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு போயிருக்கான்னு. ஹீரோவும் சரி நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட பவுடர் எல்லாத்தையுமே ஸ்மெல் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா ஹீரோயினுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது வாங்கணும்ல, அதுக்காக தான். அப்ப நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்களா. நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா நான் வந்துட்டேன், நீ எங்க போயிருந்தேன்னு கேக்குறதுக்கு மார்க்கெட் தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸை கீழே வைக்கிறாங்க. நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா, டின்னர் சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கு இல்ல சாப்பிடல அப்படின்றாங்களா. அசிஸ்டன்ட் கிட்ட சரி நீ டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கலட்டுறதுக்காக உள்ள போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் வாங்கிட்டு வந்து பாக்ஸை பார்த்துட்டாங்க. அதை ஓபன் பண்ணி பாக்குறாங்களா. அதுல ஆர்மர் இருந்தோடனே பார்த்து ஒரே சிரிப்பா வந்துருச்சு. இப்ப ஹீரோயின் வந்தோடனே நீ பிஸியா இருக்கியான்னு கேக்குறதுக்கு பிஸியா இல்லையேன்னு. ஹீரோவும் நான் அந்த மாதிரி பிஸியான்னு கேட்கல, மான்வேட்டைக்கு தேவையான எல்லாத்தையுமே நீ தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க, அதனால பிஸியா இருக்கியான்னு கேட்க ஹீரோயினும் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்து எழுத ஆரம்பிச்சிடுறாங்க. நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமான்னு கேக்குறதுக்கு இல்லையே எதுவும் சொல்ல வேண்டாமேன்னு. ஆனாலும் ஹீரோ சும்மா இல்ல, டேபிள்ல இருக்கக்கூடிய பாக்ஸை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினும் உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமான்னு. ஹீரோவும் நிஜமாவே உனக்கு என்கிட்ட சொல்ல எதுவும் இல்லையான்னு கேக்குறதுக்கு ஹீரோயின் எதுவும் இல்ல, உனக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேக்குறதுக்கு இல்ல நான் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்க போறேன் அப்படின்னு அங்க இருந்து எழுந்திரிச்சு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல எதுக்காக இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு. அதே நேரத்துல இந்த பக்கம் போயா சிட்டில ஜீய நீ ஊருக்கு பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அவங்களோட ஆன்டி சொல்றாங்களா. ஜீ கேக்குறாங்க நீங்க என் கூட வரலையான்னு. அதுக்கு ஆன்டியும் ஆக்சுவலி நான் பைசி கூடயும் டேஷியோ கூடயும் சேர்ந்து ஹீரோயினை பாக்குறதுக்காக போக போறேன், அங்க அவங்க மான்வேட்டை வச்சிருக்காங்கல்ல, அதுக்கு ஹீரோயின் கண்டிப்பா இவங்களை இன்வைட் பண்ணுவாங்க, சோ அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் ஹீரோயினை போய் பார்க்க போறேன்னு. ஜீயும் நானும் உங்க கூட வருவேன்னு சொல்றதுக்கு இல்ல நீ எல்லாம் வந்தா கரெக்டா இருக்காது, ஏன்னா யான்சோ சிட்டிய ஹீரோ கண்டிப்பா இன்வைட் பண்ண மாட்டான், அதனால நீ வந்தனா அது சரியா இருக்காது, நீ வீட்டுக்கு போயிட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பைசியும் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன், நீ காவலாளிகள் கூட பத்திரமா உன்னோட ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா. ஜீக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு. அதனால பைசி கிட்ட பைசி நான் போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு மட்டும் தர முடியுமா, ஒரு நல்ல குதிரையா பார்த்து எனக்கு கொடுக்க முடியுமான்னு. பைசியும் கண்டிப்பா என்னால கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு குதிரையை அரேஞ்ச் பண்ணி ஜீக்கு கொடுக்குறாங்க. ஜீ அந்த குதிரையில அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தேங்க்யூ பைசி அப்படின்னு அதை எடுத்துட்டு போறாங்களா. எல்லாருமே பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு ஜீயை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்றாங்க தெரியுமா, தளபதிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு விட்டு மான்வேட்டைக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்களா, ஆக்சுவலி மான்வேட்டைக்கு நம்ம போகும்போது நமக்கெல்லாம் அடிபடும் இல்ல, அதுக்கு ஆர்மர் மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக ஹீரோயின் ஒண்ணு புதுசா செஞ்சிருக்கா தெரியுமா, அது பிரவுன் கலர்ல இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்றாங்களா. அதை கேட்ட உடனே லியாங்குக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு, அதனால இத மாதிரியா இருக்கும் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கொண்டு போய் காட்ட ஹீரோவும் இது எப்படி உன்கிட்ட வந்துச்சுன்னு. லியாங்கும் டயோ தான் எனக்கு கொடுத்தா, இதை பத்தி தான் நீ பேசிட்டு இருந்தியான்னு. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஹீரோயின் எனக்கு கிஃப்ட் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இது அப்படின்னு நான் தப்பா நினைச்சிட்டேனே, ஐயோ இப்ப சமாளிக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இல்ல இது பிரவுன் கலர்ல இருக்கு, ஹீரோயின் எனக்கு கொடுத்ததுல நிறைய மலை பறவை அந்த மாதிரிலாம் இருக்கும், அதுல பேர்ட்ஸ் கூட இருக்கும் தெரியுமா, அது மட்டும் இல்லாம அது ஒயிட் கலர்ல இருந்துச்சு, இதுவும் நான் அது கிடையாதுன்னு. எல்லாருமே ஓ அப்படியா, அப்ப ஹீரோயின் உனக்காக ஒரு ஆர்மர் செஞ்சுட்டு இருக்காளா, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஹீரோயின் அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி வச்சது நமக்கு இல்லையா, டயோ தான் லியானுக்கு கொடுக்கறதுக்காக ஹீரோயின் கிஃப்ட் வாங்கி கொடுத்தாளா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ வேற வாய் விட்டுட்டாங்களா, எனக்கு ஹீரோயின் கண்டிப்பா கிஃப்ட் பண்ணுவா அப்படின்னு. அதை ஹீரோயின் கிட்ட சொல்லணும்ல, அதனால ஹீரோயினை சாப்பிடுறதுக்காக கூப்பிட்டு விட்டுருக்காங்க. ஹீரோயின் கிட்ட உன்னோட அக்காவை மான்வேட்டையை கூப்பிட சொன்னல, நீயும் அவளும் ரொம்ப க்ளோஸ் ஒன்னு. ஹீரோயினும் ஆமா நீ கூப்பிடுவேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ ஆமா கண்டிப்பா கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸோ, உன்னோட அக்கா வேற பைசி மேல ரொம்ப லவ்வா இருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அப்படின்னா அவங்க கிஃப்ட் எல்லாம் நிறைய கொடுத்துப்பாங்களான்னு. ஹீரோவும்
ஆமா ஷூ சாக்ஸ் அந்த மாதிரிலாம் என் அக்கா கிஃப்ட் கொடுத்துருக்கான்னு. அதை கேட்டோடனே ஹீரோக்கு கோவம் வந்துருச்சு. வெறும் ஷூ சாக்ஸ் தானா? அந்த பையன் பாவம் எவ்வளவு போரெல்லாம் செய்யறான், அவனுக்கு கை கால அடிபடும் அப்படின்னு உங்க அக்கா அதுக்கேற்ற மாதிரி கிஃப்ட் எல்லாம் கொடுத்தது கிடையாதான்னு ஹீரோயினும் இப்ப என் அக்கா மேல உனக்கு என்ன கோவம், ஏதாவது சொல்றதா இருந்தா வெளிப்படையா சொல்லுன்னு ஹீரோவும் இவகிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு ஐயோ எனக்கு வலிக்குதே அப்படின்னு நெஞ்சில கை வைக்கிறாங்க. ஹீரோயினும் என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோவும் இன்னைக்கு நானும் லியாங்கும் சண்டை போட்டோமா, அப்ப லியாங்குக்கு அடிபடவே இல்ல எனக்கு தான் அடிபட்டுருச்சுன்னு. ஹீரோயினும் நான் வேணா டாக்டரை கூப்பிடவான்னு. அதுக்கு ஹீரோவும் இல்ல இல்ல லியாங் கிட்ட அந்த மிரர் இருந்துச்சு அதனால அவனுக்கு அடிபடல, என்கிட்ட தான் இல்லையே அப்படின்றாங்க. ஹீரோயினும் ஓ அப்படியா, உனக்கு ரொம்ப வலிச்சுது அப்படின்னு நான் டாக்டரை கூப்பிடுறேன், வேணா இந்த சாப்பாடு சாப்பிடு இதை சாப்பிடாத அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இதுக்கு மேல டைரக்டா எனக்கிட்ட ஆர்மர் இல்ல அதனாலதான் எனக்கு அடிபட்டுச்சு, எனக்கு ஒண்ணு செஞ்சு கொடு அப்படின்றத எப்படி கேட்கறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்றதுனால அமைதியா விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா லியாங் கூட வெளியில வராங்களா. அப்ப லியாங் வந்துட்டு அந்த ஆர்மரை போட்டுட்டு ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். ஹீரோ கேக்குறாங்க அது உள்ள போட வேண்டியது எதுக்காடா வெளியில வச்சு சீன் போட்டுட்டு இருக்கன்னு. லியாங்கும் எனக்கு டயோ கிஃப்ட் பண்ணது இது நான் வெளிப்படையா தானே இப்படி காமிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுறாங்களா. ஹீரோவும் பாத்துக்கிறேன்டா கண்டிப்பா இதுக்கு நீ அனுபவிப்படா அப்படின்னு திட்டி விட்டு போயிடுறாங்க. லியாங் ஒண்ணுமே புரியல இப்ப எதுக்காக ஹீரோயினை திட்டி விட்டு போறான்னு. ஆனா எல்லா தளபதிகளுமே திட்டி விட்டு போறாங்க. லியாங் பார்த்து அமைதியா நின்னுட்டு இருக்கான். இங்க சீன் கட்டாவது இந்த எபிசோட் முடியுது. பாவம் லியாங்கும் தெரியல எதுக்காக ஹீரோ கோவத்துல இருக்கான்னு, ஹீரோயினுக்கும் புரியல ஹீரோ எதுக்காக கோவத்துல இருக்காங்கன்னு. பாவம் ஹீரோ தான் ரொம்ப ஜெலசில தவிச்சு போயிருக்காங்க. சோ ஹீரோயின் இதுக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எபிசோட் ரொம்ப ரொமான்டிக்கா ஜாலியா போச்சு இல்ல, இதே மாதிரி அடுத்த எபிசோடும் செம்ம ஜாலியா இருக்கும். மிஸ் பண்ணாம பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பாய்.